ஓம் சாந்தி. நாம் முதல் தரமான நறுமணமுள்ள மலராக இருக்கும் ஆத்மா. நாம் விஸ்வ சேவாதாரி ஆத்மா. நாம் தந்தையை சகஜமாக பார்க்கின்ற ஆத்மா. தந்தை யாராக இருக்கிறாரோ, எப்படி இருக்கிறாரோ அவரை சரியான முறையில் அறிந்து நாம் நினைவு செய்கின்றோம். மனிதர்களுக்கு இந்த விஷயத்தை மிகுந்த யுக்தியுடன் புரிய வைக்கின்றோம். நாம் அனைவரும் ஆத்மாக்கள் என்பது முழு உலகத்திற்கான படிப்பாகும். நாம் நம்மை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்வதால் பாவனமாகி விடுகின்றோம். முழு உலகத்திற்கான தந்தை அனைவரையும் தூய்மையாக ஆக்குவதற்காக ஒரே ஒரு முறை வருகின்றார். அவரே படைப்பவர் மற்றும் படிப்பின் ஞானத்தை அளிக்கின்றார். எனவே உண்மையில் இது ஒன்றுதான் பல்கலைக்கழகமாகும். நாம் ஆத்மா மிகவும் சிறிய புள்ளியாக இருக்கின்றோம். நம்முடைய தந்தை கூட சிறிய புள்ளியாக இருக்கின்றார். உலகத்தில் படிப்பதற்கான பல்கலைக்கழகம் இதுவாகும். இப்பொழுது உண்மையில் உலகத்திற்காக ஒரே ஒரு தந்தை வருகின்றார். லட்சியம், நோக்கம் கூட ஒன்றுதான். தந்தை வந்து முழு உலகத்தை தூய்மையாக ஆக்குகிறார். யோகம் கற்பிக்கின்றார். நாம் இப்போது ஞான மனனம் செய்து சிந்தனை கடலை கடைகின்றோம். இப்பொழுது நம்மை தங்கம் போன்ற புத்தியுடையவராக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார். நாம் இப்பொழுது சூத்திரரிலிருந்து பிராமணர் ஆகியிருக்கின்றோம். ஒரு நொடியில் ஜீவன் முக்தி, தேவதா சாம்ராஜ்யம் நமக்கு கிடைக்கின்றது. மன்மனா பவ என்பதன் பொருளே தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்வதாகும். நாம் பிரம்மா முக வம்சாவளி, பிராமண குல பூஷணர்கள், சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆகின்றோம். நமக்கு இந்த ஞானம் மனிதரிலிருந்து தேவதை ஆவதற்காக கிடைத்திருக்கின்றது. நாம் நம்முடைய ராஜ்யத்தை ஸ்ரீமத் படி மீண்டும் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். உண்மையில் தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனையை தந்தை செய்து கொண்டிருக்கின்றார். தந்தை நம்மை 5 விகாரங்கள் மீது வெற்றி அடையுமாறு செய்கின்றார். நாம் மிக மிக எச்சரிக்கையுடன் இருக்கின்றோம். இந்த கீதா ஞானத்தை சுயம் தந்தை நமக்கு கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். நாம் சொர்க்கத்தின் அதிபதியாக இருந்தும்
பிறகு நரகத்தின் அதிபதியானோம். இப்பொழுது மீண்டும் தங்க புத்தியாக ஆகின்றோம். சுயம் பகவான் நம்மை சொர்க்கத்திற்கு அதிபதியாக ஆக்குவதற்கான முயற்சியை செய்விக்கின்றார். தந்தை வருவது கூட நம்மை முயற்சி செய்விக்கத்தான், பிராப்தி பெற செய்வதற்காகத்தான். ஆகவே நமக்கு அளவு கடந்த குஷி இருக்கின்றது. நாம் தந்தையின் நினைவில் இருப்பதால் சதா மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்வதால் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக ஆகிவிடுகின்றோம். நாம் தந்தையை சரியான முறையில் நினைவு செய்வதால் விகர்மங்கள் விநாசமாகின்றது. நாம் என்ன உறுதிமொழி செய்கின்றோமோ அது நடைமுறை வாழ்வில் சமமானதாக இருக்கின்றது. ஆகவே நாம் புண்ணிய ஆத்மாவாக ஆகின்றோம். பாவம் மற்றும் புண்ணியத்தின் நிலையை அறிந்து நம்மை நாம் பாதுகாப்பாக வைத்துக் கொள்கின்றோம். புண்ணிய ஆத்மா என்ற வரதானத்தின் மூலம் நம்மை பாதுகாப்பாக வைத்து உலக சேவகனாக ஆகின்றோம். குழுவின் ரூபத்தில் ஒரு வழி ஏகஸ்திதியின் அனுபவத்தை நாம் செய்கின்றோம். தந்தையை வெளிப்படுத்தும் கொடியினை பறக்க வைப்பதற்கு முன்பாக 2 வார்த்தையை ஒவ்வொரு செயலிலும் கவனம் கொண்டு வருகின்றோம். ஒன்று உறவுகள், தொடர்பில் யாவிலும் ஒற்றுமை. விதவிதமான சம்ஸ்காரமாயினும் வேற்றுமையில் ஒற்றுமை. உறுதித்தன்மை, இதுவே வெற்றிக்கான சாதனமாகும். நம்முடைய ஸ்லோகன் சுய மாற்றமே உலக மாற்றமாகும். அதனால் நாம் ஏகாந்த பிரியராக ஆகி ஒற்றுமை மற்றும் ஒருமுகத்தன்மையை தனதாக்குகின்றோம். மாயையின் குத்துச்சண்டையில் நாம் வெற்றி அடைகின்றோம். ஒருபொழுதும் நம் வாயிலிருந்து தீய வார்த்தைகள் வெளிப்படாமல் பார்த்துக் கொள்கின்றோம். தீய பார்வை, தீய நடத்தை, தீய செயல்கள் இவற்றிலிருந்து விடுபடுவதற்கு நாம் கவனம் கொடுக்கின்றோம். முதல் தரமான நறுமணம் உள்ள மலராக நாம் ஆகின்றோம். சுயம் பகவான் நமக்கு கற்பிக்கின்றார் என்ற போதையில் இருக்கின்றோம். தந்தையின் நினைவிலிருந்து எப்பொழுதும் நாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். ஒருபொழுதும் நாம் வாடி போகாமல் இருக்கின்றோம். உறுதிமொழி மற்றும் நடைமுறையின் சமநிலையின் மூலம் தன்னை பாவங்களிலிருந்து
பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளக்கூடிய விஸ்வ சேவாதாரி ஆத்மா நான். தூய்மையின் ஜோதியை நாலாபுறமும் ஒளிரச் செய்து தந்தையை சகஜமாக பார்க்கின்ற ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.